எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தமிழ்நாட்டிலே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஊர். எப்போவுமே இந்த கிளைமேட் வந்தால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஊட்டிக்கு தான் வந்திருக்குங்க. முக்கியமாக இந்த ரெசிபிக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ஒரு பாயக்காரன். அவர் பேர் வந்து ரஹீம் பாய். நிறைய செலிபிரிட்டிஸ் ஜெயம் ரவி சார், அஜித் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், இவங்க எல்லாமே இந்த பெப்பர் சிக்கன் ரெசிபியை சாப்பிட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ண ரெசிபி இது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்பியில் வந்து தயிர்லாம் போடுறாங்க. நம்ம அதாவது அருண் ப்ரோட்டை தான் எடுத்து போகிறோம். அதாவது அக்கார்ட் ஹைலாண்ட் ரெசார்ட் ஹோட்டலோட டேரக்டரை மீட் பண்ண போகிறோம் ஊட்டியில். இது நம்ம ரெகுலராக வீட்டில் வெங்காயம் தக்காளி வதக்கி செய்கிற பக்கம் இல்லை. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு ஒரு சிக்கன் பீஸ் அந்த மசாலாவோடு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நாக்கில் கதகளி டான்ஸ் ஆடும். வணக்கம் ப்ரோ. பிரதர் வணக்கங்க பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக்குங்க பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்போ தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் 1 கிலோ, ஆனியன் 150 கிராம்ஸ் எடுத்துட்டு அதை ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி 2 நம்பர், அதையும் ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறோம். சக்தி மசாலா சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூனு, சக்தி மசாலா கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூனு, ஜீரா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கர்டு ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனு, பெப்பர் மட்டும் ஃபைன்லி கிரைண்ட் பண்ணது ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதில் நம்ம கடலை தான் யூஸ் பண்ணுறோம். 100 ml ஆஃப் கடலை எண்ணெய்ங்க. ஃபைனலாக செஞ்சு முடிச்சுட்டு போடுறதுக்கு கொத்தமல்லி தலை ஒரு ஹேண்ட்ஃபுல், ஒரு கையளவு கொத்தமல்லி தலை, அதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி லெமன். சரி, எப்பவும் போல் நீங்கள் தான் அடுப்பை வைக்க போகிறீங்க. நீங்கள் தான் எப்போவுமே பிள்ளையார் சொல்லி அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டீங்க. இப்போ 100 ml ஆஃப் கடலை எண்ணெய்ங்க ஆயில் ஊற்றிடலாம். எப்படி போயிட்டு இருக்கீங்க? எல்லாம் நல்லா பிஸியாக நீங்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய பிஸியாக போயிட்டு இருக்காங்க. ஊட்டி சிட்டியோட இங்கே தான் நல்ல கிளைமேட். பிகாஸ் ஹையஸ்ட் ஆல்டிடியூட். வேற லெவலில் இருக்குங்க. இதில் 150 கிராம்ஸ் ஆஃப் ஆனியன் போட்டு அரைச்சிருக்கோங்க. ஸோ நம்ம வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். ஓகே. ஆனால் இது நல்லா தொக்கு மாதிரி வரும் நினைக்கிறேன் மசாலா மாதிரி. ரைட்டுங்களா? ஆமாங்க. ஓகே. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போடுங்க. சிக்கன் மட்டும் முதல்ல நம்ம வந்து கழுவி சக்தி மசாலா மஞ்சத்தூள் போட்டு நம்ம பிரட்டி வச்சிருவோங்க. ஓகே. இப்போ இது வந்து நல்லா கலர் குக் பண்ணணும்ல? ஆமாங்க, நல்லா குக் பண்ணுங்க. சரி, வணங்கிடுச்சுங்க பிரதர். நல்லா வணங்கிடுச்சுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த கலர் நல்ல மாதிரி இருக்கு. ஆமாங்க பிரதர். இன்னொன்று நல்லா வத்தி இருக்கு தண்ணி. தண்ணி ஃபுல்லாக வத்திங்க. நம்ம ஒரு சென்னை ஸ்டைலில் பிரெட் அல்வா மாதிரி இப்போ உங்களுக்கு இருக்கு. வெங்காயத்தை பிரெட் அல்வா சொல்றது அப்படித்தான் இருக்கு பாருங்க. கொஞ்சம் சுகர் மட்டும் ஆட் பண்ணால் சாப்பிடலாம். ஓகே. இதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் பேஸ்ட்டுங்க. சரி, ஓகே. இஞ்சி பேஸ்ட்டு ஒரு நல்லா இந்த அளவுங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டுங்க. அடுத்தது இது கார்லிக் மட்டும் 2. இது ஒன்றுனா அது 2 போடுறீங்க. சரி, 1:2. 1:2 ரேஷியோ. என்ன காரணம்? ஏன் நம்ம பூண்டுக்கு வந்து 2? பூண்டை விட இஞ்சி வந்து உங்களுக்கு நிறைய அந்த காம்பவுண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ ரொம்ப காட்டமாக இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே 1:2. சரி. ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து எதுக்கு போடுறோம்னா, மெயினாக வந்து ஒரு டஃப் மீட்டை சாப்பிடும்போது அது ஈஸிலி டைஜஸ்ட் ஆகிறதுக்கு தான் நம்ம இந்தியன் கிச்சன்ஸில் மெயினாக ஜிஞ்சர் யூஸ் பண்ணுவோம். இஞ்சி சேர்க்கறது காரணம். அது இல்லாமல் ரொம்ப ஒரு பாடிக்கு ஒரு சின்ன வார்ம்த் கொடுக்குங்க, ஒரு சூடு கொடுக்கும் ஜிஞ்சர் பேஸ்ட்டு. கார்லிக் வந்து நேச்சுரல் உமாமி பாம். உங்களுக்கு தெரியும், அதோட ஸ்மெல் வந்து செம்ம நேச்சுரலான உமாமி பாம். ஆமாம். அதே டைமில் நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சன் நம்பர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் டெக்ஸ்ட் அனுப்புகிறீங்க. அந்த டெக்ஸ்ட் அனுப்பும்போது நாங்களும் ரிப்ளை பண்ணுறோம். அதில் வேறு எதுனா சஜஷன் எதுனா நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம். ரெசிபி சம்மந்தப்பட்டதோ இல்லை நாங்கள் பண்ணுற பக்குவ பற்றியோ இல்லை வேறு எதுனா தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா ப்ரோ? ஆமாம், நல்ல விஷயம். இது நல்லா கெட்டியாக வந்துச்சு. அடுத்தது வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க 2 தக்காளி பேஸ்ட்டாக அதை நம்ம அப்படியே ஆட் பண்ணுறோம். ஸோ தக்காளியும் பேஸ்ட்டாக தான் போடுறோங்க பிரதர். இது மெயினாக தக்காளி பேஸ்ட்டாக போடுறதுக்கு ரீசன் வந்து ஈஸியாக குக் ஆயிரும். மற்ற மசாலாவோட ஈஸியாக இப்போ பிளெண்ட் ஆயிரும் பிரதர். ஓகே. ஸோ அதுதான் தக்காளி பேஸ்ட்டாக போடுறதுக்கு காரணம். சரி, ஓகே. இப்போ இதை போட்டு திருப்பி குக் பண்ணுறோம். நல்லா கொதிக்கணும் பிரதர். ஓகே. அப்படியா இருந்த அந்த கோல்டன் ப்ரௌன் மாதிரி இப்போ ஒரு சவப்புன்னு ஒரு அப்படியே செம்ம ஷைனிங்கான ஒரு மசாலா ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸிங் பிரதர். சரி, ஓகே. அப்போ தக்காளி வதக்கிருக்காங்க. ஓகே, ஷூருங்க பிரதர். இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி முடிச்ச பிறகு நீங்க சொன்னீங்கல்ல இந்த கலர் நல்லா பக்கம் போறேன், அந்த பக்கம் நல்லா வந்துருச்சு பாத்தீங்க. இதுவும் அல்வா மாதிரி பக்கம் தான் இருக்கு. உண்மைங்க பிரதர். சக்தி மசாலா சில்லி பவுடர் பிரதர். ஓகே. சக்தி மசாலா கொரியாண்டர் பவுடர் 2 உள்ள இருக்கு. மிளகாத்தூள் போடுறோம். மல்லி, அதுக்கப்புறம் மல்லித்தூள், சீரகம், மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டுறோமா? எப்படி? பெப்பர் பவுடர் மட்டும் கடைசியாக போடுவாங்க. ஆக்சுவலாக பெப்பர் வந்து யூஸ்வலாக செஃப்ஸ் எல்லாமே 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர்னா 1 டேபிள் ஸ்பூன் முதல்ல ஆட் பண்ணுவாங்க. ஓகே.
இன்னொரு டேபிள் ஸ்பூன் கடைசி ஆட் பண்ணுங்க. முதல்ல ஆட் பண்ணீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப மைல்ட் ஆயிடும். கடைசி ஆட் பண்ணும்போது அந்த போல்டா பஞ்சியா காரம் தெரியும். போல்டு பஞ்சியா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் brother. இப்போ நம்ம வந்து சிக்கன் உள்ள இருக்கிறோம். இப்போ தான் ஹீரோ உள்ள போறாரு. ஆமா. ஸோ நம்ம தண்ணி லைட்டா தொளிச்சுக்கிட்டோம்ங்க இந்த மசாலா வறுக்கிறதுக்கு. ஓகே. சிக்கன்ல இருந்து தண்ணி விட்டுருங்க பிரதர். ஆமா, நேரம் ஆக அந்த இருக்க சிக்கன் இருக்க தண்ணி எல்லாம் விட்டு ஜம்முன்னு வந்து. இது எப்படி நம்ம செமி கிரேவி எடுக்கிறோமா ட்ரையா கிரேவி? செமி கிரேவி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுற மாதிரி. ஓகே, வெரி குட். சிக்கன் நம்ம இங்க வந்து பிராய்லர் கோழி தான் யூஸ் பண்ணிருக்கோம். பட் இது நாட்டுக்கோழியில் செஞ்சீங்கன்னா இன்னும் செமையா இருக்கும். நல்லா பரட்டிட்டாங்க. நல்லா பரட்டினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை நீங்களே உங்க கையால ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை உருவி நமக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யறேன். எவ்வளோ போடலாமா? போடலாங்க பிரதர், போடலாம் போட்டுருவாங்க. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ இது போட்டு சிக்கன் வேக வைக்கிறோமா? அப்புறம் எப்படி? ஆமாங்க பிரதர், கொஞ்சம் சிக்கன்ல இருந்து தண்ணி வரட்டுங்க. சரி. தண்ணி வந்தோடனே சால்ட் வந்து ஆரம்பத்தில் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் போட்டணும். இப்போ பேலன்ஸ் சால்ட் இப்போ போடுறோம். சரி, போடுறோம். அதாவது சிக்கன் கொஞ்சம் லைட்டா வெந்து வர டைம்ல ஜீரா பவுடர், கர்டு, சால்ட். சரி, டன். இப்போ நம்மளோட அக்காடா ஐலாண்ட் ஹோட்டல் ரெசார்ட்ஸ் இருக்குல்ல, நீங்க வந்து ஸ்டே பண்றாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி மெனு வச்சிருக்கீங்களா? மெனு இப்போ எல்லாமே மாடிஃபை பண்றோம். நம்ம ஆல்ரெடி சிடிகேல பண்ண 5 ரெசிபிஸ், பொத்திட்டு பாயாசம், சந்தக, பச்சை மிளகா சிக்கன், அந்த 5 ரெசிபி பண்ணோம். அது பிளஸ் இப்போ நம்ம பண்ண போறது எல்லாமே நம்ம மெனுல ஆட் ஆகும். நல்ல விஷயம். சிடிகே ஸ்பெஷல்னே ஆட் பண்ண போறோம். தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு. இதெல்லாம் உண்மையாவே. பிரதர் இப்போ நல்லா வணங்கிருச்சுங்க பிரதர். நம்ம போட்ட மசாலாஸ், ஆனியன், தக்காளி எல்லாமே இப்போ வந்து ஜீரா பவுடர் உள்ள ஆட் பண்றோம் பிரதர். இன்னொரு விஷயம், இந்த இடத்துல அது எல்லாம் ஒன்று பைண்டிங் ஆன மாதிரி இருக்கு, சேர்ந்து ஒட்டி இருக்கு. ஜீரா பவுடர் வந்து மெயினா இன்னைக்கு எல்லா சவுத் இந்தியன் கிச்சன்லயும் இருக்கும். திஸ் இஸ் மெயின்லி ஃபார் டைஜஷன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் பிரதர். ஓகே. நல்லா சுட சுட ஒரு காரசாரமான பெப்பர் சிக்கன் ஊட்டியில் சாப்பிடும் போது அப்பா கொடுத்து வச்சிருக்கணும். அது எனக்கு கொடுத்து வச்சிருக்கு எனக்கு. இப்போ தயிர் போட்டலாம். தயிர் வந்து இந்த கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்துக்கிறோம். நல்லா கெட்டி தயிரா எடுத்துக்கலாம். அந்த சிக்கன் ட்ரை ஆகாம சாஃப்டா வைக்கிறதுக்கு முக்கியமான ரோலா இருக்கு. ஏன்னா பெப்பர் ஆட் பண்ணும்போது சிக்கன் ட்ரை ஆகும் பிரதர். ஓகே, அது பெப்பரோட கேரக்டர் பிரதர். இப்போ நம்ம கர்ட் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பிரதர். இப்போ அந்த ஒரு கிரேவி பக்கம் வந்துருச்சுங்க பிரதர். அந்த ஒன்று சேர்ந்துருக்கு. ஒன்று சேர்ந்துருச்சுங்க பிரதர். ஸோ அடுத்தது வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஆனியன் வதக்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டிருந்தோம். இப்போ வந்து பேலன்ஸ் சால்ட் இப்போ போடுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% வேக வச்சிருக்கோம், ரைட்டா? ஆமாம், ஒரு 60% வந்துருக்கும் பிரதர். இன்னொரு 80% 90% வந்தோன்னா மிளகு போட்டலாம். சரி, குட். பிரதர் சிக்கன் 90% வந்துருச்சுங்க. நல்லா அந்த ஒரு செமி கிரேவி திக்கா ஒரு பக்குவத்தில் வந்துருச்சுங்க பிரதர். அது காமிங்களா? அது தலை இது பார்க்கும்போது நான் எடுத்து சாப்பிடணும் போல இருக்குல்ல. அப்படியே பெப்பர் போட்டலாங்க பிரதர். அப்படியே நல்லா பரவலா எல்லாம் போடுறீங்க, சுத்தி போடுறோங்க. ஓகே, அவ்வளோதாங்க பிரதர். பெப்பர் போட்டோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க பெப்பர் வந்து பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க, கருப்பு தங்கம். ஒரு காலத்துல தங்கத்துக்கு ஈக்குவலான மதிப்பு, இன்னும் சொல்ல போனா இன்ஃபேக்ட் தங்கத்தை விட மதிப்பு இருந்த ஒரு பொருளுங்க பிரதர் மிளகு. மிளகு. இந்த கார்ன்ஸ் இருக்கு பாருங்க பிரதர், இந்த பெப்பர் கார்ன்ஸ். ஓகே, இவங்களை வந்து நம்ம ரோமன்ஸ், கிங்ஸ் ஆஃப் யூரோப், எஜிப்தெல்லாம் இந்த குட்டி கருப்பு ராஸ்கலை தேடி சுத்துன்னு சுத்துனாங்க. யார் அவரு? ராஸ்கலா? குட்டி கருப்பு ராஸ்கல் என்பது. ஸோ இவரை தேடி பயங்கரமா சுத்துனாங்க. நம்ம இந்தியா வந்து உலகத்துக்கு ஆயுர்வேதம் கற்றுக் கொடுத்துச்சு, யோகா கற்றுக் கொடுத்துச்சு. அதை விட மெயினாக இந்தியா உலகத்துக்கு கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த பெப்பர், மிளகு. நான் இதை பற்றி படிச்சிருக்கேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பைஸ் பார்த்தீங்கன்னா 4000 இயர்ஸ் பேக் வந்து நமக்கு வந்தது காரத்துக்கு வந்தது மிளகு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரூ. மஞ்சள் விட மிளகாயை விட அதிகமாக நம்ம இந்தியன்ஸ் கன்சியூம் பண்ண பொருள் இன்னைக்கும் உலகத்துல இதுதான், நம்ம மிளகு தான். இது வந்து உண்மையாக சொல்ல போனால் இது ஒரு ஓஜி செலிபிரிட்டி. இதுதான் ஒரு ஒரிஜினல் ஸ்பைஸ் செலிபிரிட்டி. ஓஜி செலிபிரிட்டி. நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஷார்ட்ல அப்படி பேசணும்னு சொல்லி நம்ம அருண் ப்ரோவை பார்த்து கற்றுக்கணும். சரி, ஓகே, டன். அப்போ இதுவும் வந்து வேல்யூ அதிகம், பயங்கரமான மெடிசனல் வேல்யூ. இதுல வந்து பிப்பரைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்குங்க. ஸோ அந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு ரொம்ப டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கோல்ட் அண்ட் ஃப்ளூ எது வந்தாலும் நம்ம எல்லாமே நம்ம பாட்டிக்கு சொல்லி கொடுத்தது. ரெசிபியை தாண்டியும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்றது ரியலி வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அது தெரியாத மாதிரி கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட. இல்லை ஒருத்தர் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால தான் நான் கேட்குறேன். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவங்க எல்லாருமே இருக்க மாட்டாங்க. கருவேப்பிலை முதல்ல போட்டிருக்கோங்க. ஸோ ஃபைனலாக இது ஜஸ்ட் கார்னிஷிங் தான். ஓகே, போட்டு கொத்தமல்லி மட்டும் ஒரு ஹேண்ட் ஃபுல்லுங்க. ஓகே, நல்லா ட்ரையா அப்படி காரசாரமா. ஓகே, ரெடி ஆயிடுது. இப்போ நம்ம போட்டுட்டு இதை நம்ம கலரிடலாங்க. சரி, மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி பண்ணுங்க கொடுங்க. சாப்பிடணும்ல, பசிக்குதுல்ல டக்குன்னு. இது யார் நல்லா சுக்காவா ட்ரையா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களோ அவங்க வந்து நல்லா ட்ரை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். இன்னும் ட்ரை பண்ணலாம்.
இதை மசாலாவும் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க மசாலாவும் சாப்பிடலாம், மசாலாவா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி மசாலாவை பண்ணிக்கலாம். டன். இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஆற விடலாம். ஆறுனா ரொம்ப கோல்டாக வேண்டாம், ஒரு வார்ம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டு அதுக்கப்புறம் அரை மூடி லெமன் ஆட் பண்ணிட்டு ஓகே டைரெக்டாக உங்களுக்கு சப்பாத்தியும் பெப்பர் சிக்கனும். எதுக்காக வந்து கடைசியாக லெமன் ஆட் பண்ணுறீங்க, என்ன காரணம்? ஏன் கொஞ்சம் ஆறுன பிறகு யூஸ் பண்ண சொல்கிறீங்க, என்ன காரணம்? லெமன் மெயினாக ஆறு பிறகு யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அப்போ தான் அந்த ஒரு டேஞ்சினஸ், அந்த ஒரு புளிப்புத்தன்மை அப்படியே ரீட்டைன் ஆகும். கசப்பு தன்மை வந்து முன்னாடியே சூடில் ஆட் பண்ணோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க பிரதர். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஓகே. ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டாலே போதுங்க. ஸோ இதாகிடுச்சு. இப்போ நம்ம லெமன் வந்து அப்படியே ஒரு ஆஃப் மூடி லெமன் பிடிச்சிடலாம். சரி. எப்போ வந்தாலும் சுட சுட சோறோட ஏதோ ஒன்று கொடுப்பாரு, கறி குழம்பு கொடுப்பாரு. ஆனால் இன்னைக்கு சப்பாத்தியோட சுட சுட சப்பாத்தி வேற லெவலாக இருக்குங்க பிரதர். உங்கள் சப்பாத்தி நல்லா சாப்பிடுங்க. சப்பாத்தி சூப்பராக இருக்குங்க பிரதர். எங்க பிரதர் எப்படி இருக்குதுங்க? ஆரம்பிச்சுடுறேன். ஓகே ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. நம்ம எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு ஒரு ரசம் ஊற்றி சாப்பிடும்போது அந்த மிளகு சீரகம் காரம் தெரியும், அதே மாதிரி இல்ல அந்த புளிப்போட அந்த சீரகம் அந்த வாசமும் மிளகோட அந்த காரமும் சூப்பரா இருக்கு. சிக்கனோட அந்த ஃப்ளேவரோட சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. நீங்க வீட்டுல இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு பண்ணிருப்பீங்கல்ல, அந்த பக்கம் இது கண்டிப்பா இது இல்லை. இந்த பக்கம் வேற. ஏங்கன்னா அந்த தயிரோட அந்த புளிப்பு தன்மையோட ஒரு மைல்டா, அதுக்கப்புறம் அந்த சீரகம் அந்த மிளகு லாஸ்டா முக்கியமா அந்த எலுமிச்சப்பழம் போட்டா பாத்தீங்கன்னா அந்த பஞ்சோட சாப்பிடணும். வெரி குட். தேங்க்யூ ரியலி சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். வேற லெவல். உங்க வாயிலிருந்து கேட்கும்போது வசிஷ்டர் வாயிலிருந்து கேட்குற மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு எப்போ. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லும். தேங்க்யூ. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஷர் இஸ் அவர்ஸ் பிரதர். நான் திருப்பியும் சொல்றேன் இந்த இடத்துல இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நல்ல ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க வீட்டில் மட்டும் சாப்பிட்டு பார்க்காதீங்க, அது டைம்ல ஃபீட்பேக்கை கொடுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலியோட எங்கே வெளியே போனோம், எங்கே போய் ட்ராவல் பண்ணி எங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா நம்ம ஊட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல பர்டிகுலராக நான் அடிச்சு சொல்லுவேன் அக்கார்ட் ஹைலாண்ட் ஹோட்டல். தேங்க்யூ ஸோ மச். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸ்பெஷலி வந்து கிளைமேட் அண்ட் இவங்களோட சர்வீஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த பெப்பர் சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் சாப்பிடும்போது மனசுக்குள்ள ஒரு தேங்க்ஸ் மட்டும் இந்த அருணாநாத்துறைக்கு சொல்லிக்கோங்க. அக்கார்ட் ஹைலாண்ட் ஹோட்டல் ஊட்டியில் ரூம் ரிசர்வேஷன்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 8939856408, 8939856403. லேண்ட்லைன் நம்பர்ஸ் வந்து 0423 2450021 25 வரைக்கும். தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.